எங்கனும் யான் சென்றே எந்த நினைத அருட்புகளை இயம்பிடல் வேண்டும். செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையை ஏற்று கொல்லா விரதம் குவளையம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி சரணம் சரணம் அகத்தியர் மலரடி சரணம் சரணம். சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் மலரடி சரணம் சரணம். சத்குருநாதா சத்குருநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. 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 சிவே சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே 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 நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய 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 நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய
அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அருள்மகா தேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அருள்மகா தேசிகாய நம. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் அகத்தீசாய வல்ல அரசியலாளர்கள் கதராளர்கள் பழக்கம் செய்கிறோம். பிழைக்கு துணை தீர்ப்பின பாதங்கள் நெமி ஒன்றா மொழிக்கு துணை முருகா என நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீரோடும் பயந்ததை வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடும் மயூரம் சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனனை செஞ்சுடரில் வேந்தனை செந்தமிழ் வெய்த்தோனை விலங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை சார்ந்துணை போது மரவாதற்கு ஒரு சார்பில்லை. ஓம் சரவண பவாய் சண்முகா அருமுகா கார்த்திகா சிவாய அகத்தீசாய நம. சிவாய நந்தீசாய நம. சிவாய திருமூல தேவாய நம. சிவாய கருவூர் தேவாய நம. சிவாய பதஞ்சலி தேவாய நம. சிவாய ராமலிங்க தேவாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. அகத்திய மாறி சினமா என்றென்றோது அசனைவார் குளிகைவார் அகத்தியரை காசாய வேடமைவார் அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள். அகத்தியரை தண்டனிட்டு வேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியர் நாம் யஜ்யத்தில் பிறந்த யோகி 1008 அண்டமெல்லாம் ஆணையாச்சே. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் வாழ்க வாழ்கவே. சிவாய அகத்தீசாய நம. சிவாய ராமலிங்க தேவாய நம. சிவாய திருமூல தேவாய நம. சிவாய கருவூர் தேவாய நம. சிவாய பதஞ்சலி தேவாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா சத்குருவே நம. சிவாய ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நம. தேவரீர் திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்களெல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து என்னை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நான் விட்டு உரைக்க ஒன்னா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயரே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மா வேகமாக மெய் தவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற நருகே மாங்குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே தேவரே திருவடிக்கு ஆளாகவும்
அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும், சித்தர்கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும், சித்தம் வைத்து அருள் புரியவும், பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியவும், பக்குவம் அறிந்து எனை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும், நான் விட்டு உரைக்க உண்ணா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும், நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும், மாவேகமாக மெய் தவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற அருகே, மாங்குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல பரம்பொருள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மகான் சுப்பிரமணியருடைய நல்லாசியோடும், அவருடைய அவதாரமாக விளங்கக்கூடிய நமது ஓங்காரக்குடில் ஆசான் தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவருடைய நல்லாசியோடும், சித்தர்கள் சிறப்பு பூஜையானது மகான் அகத்தியர் சந்நிதியிலே பிரதி வியாழந்தோறும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மகான் சுப்பிரமணியர் இந்த கலியுகத்தை மாற்றி ஞான யுகம் படைப்பதற்காகவும், கலியுக மக்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் துடைப்பதற்காகவும் ஓங்காரக்குடில் ஆசானாக அவதரித்து இன்று நமக்கெல்லாம் நல்வழியை காட்டி இந்த கலியுக துன்பத்திலிருந்து மீண்டு வருவதற்கும் இந்த யுக மாற்றத்திற்காகவும் 3 நெறிகளை நமக்கு அருளியிருக்கின்றார்கள். பார்ப்பதற்கு எளிமையாக தோன்றினாலும் அதில் உள்ளே நுழைந்து பார்க்கும்போது அதனுடைய ஆழம் நமக்கு மிக மிக சரியாக புரியும். ஆனாலும் ஒரு சில அன்பர்கள் இவ்வளவு எளிமையாக சொல்லியிருக்கின்றார்களே, இதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து கொண்டே ஒரு சில நண்பர்கள் காலத்தை ஓட்டிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். நாளென ஒன்று போல் காட்டி உயிரீரும் வாழது உணர்வார் பெருன்னு வள்ளுவ கடவுள் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் போகுது என்று சொன்னால் நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாளை நாம் கழித்து விட்டோம் என்று அர்த்தம். எவ்வளவு காலம் ஒவ்வொருவரும் இருக்க போகிறோம் என்பது தெரியாது. ஆனால் அந்த ஒரு நாள் போய்விட்டால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் போயிடுச்சு. நம்முடைய வாழ்க்கையை வாழ்நாளை அறுக்கக்கூடிய ஒரு கருவியாகத்தான் இருக்கும் ஒரு நாள். சென்ற வாரத்தில் ஒரு பூஜை நடந்தது. ஜெயங்கொண்டம் பக்கத்துல ஒரு பூஜை. ஒரு குடிநண்பர் அவருடைய சொந்த ஊர்ல ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணணும், அன்னதானம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். அவருடைய எதிர்பார்ப்பு ஒரு 300 பேர் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ரீதியில அவருடைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அங்க போய் பார்க்கும்போது பூஜையில கலந்து கொண்டவர்களே 450 பேருக்கு மேல. அங்க அன்னதானத்தை உண்டு பசியாரியவர்கள் பார்த்தோம்னா ஒரு 600 பேருக்கு மேல. ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமத்துல இருக்கிற அத்தனை மக்களுமே அங்க பூஜையில கலந்துக்கிட்டாங்க. அவர்களுக்கெல்லாம் அது புதிதாகத்தான் இருந்தது. இப்படி ஒரு வழிபாடு இருக்கிறதா என்பதை அவர்கள் கலந்து கொண்டு அறிந்து உண்மையிலுமே சந்தோஷப்பட்டார்கள். பூஜை முடிந்த பிறகு ஒரு அன்பர் வந்தார். நம்முடைய கருப்பை ஐயா அவர்கிட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தார். அவருடைய கேள்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருந்தது. அவர் ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டார். ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம்னு வச்சிருக்கீங்களே, அந்த ஸ்ரீனா என்ன? அவர் ஏதோ விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஸ்ரீங்கிற விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவரு அந்த ஸ்ரீங்கிறது வடமொழி சொல்லாச்சு, நீங்க எப்படி தமிழ்ல பயன்படுத்துறீங்க? இது அவருடைய கேள்வி. ஏன்னா இது போல நாம் ஒரு சில கேள்விகளை நம்ம ஆராய்ந்து போய்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு விடை கண்டுபிடிக்கவே முடியாது. இது யார் இந்த பேர் வச்சது? நம்முடைய குருநாதர். குருநாதர் யாரு? அவங்க பெரியவங்கன்னா எதையும் செய்யக்கூடிய வல்லமை புரிந்தவர்கள். இந்த கடவுளுடைய தன்மையை பார்க்கும்போது அவனுடைய கடவுளை வந்து பேரறிவாளன் நாம் சொல்லுவோம். அப்படி கடவுளுடைய தன்மையை அறிந்தவர்கள், கடவுளுடைய மறுதளிப்பாக இருக்கக்கூடிய இயற்கையின் ரகசியங்களை அறிந்தவர்கள்.
இயற்கையின் ரகசியங்களை அறிந்து அந்த இயற்கையோட இயற்கையாக கலந்து ஒன்றி அந்த இயற்கையை வென்று கடவுள் நிலையை அடைந்தவர். அவர்களுடைய வாயிலிருந்து ஒரு தவறான சொல் எப்பொழுதும் வரவே வராது. அவர்கள் சொல்லுவதெல்லாம் உண்மை. நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அப்படி அந்த நபர் கேட்ட கேள்விக்கு எனக்கு உடனே இந்த செய்தி தான் தோணிஞ்சது. அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நம்ம ஒரு பொருளை பற்றி நாம் அறிய முற்படும் போது அளவையியல்னு நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கோம். காய்கறியை எடை போடுறதுன்னா அது கிலோ அல்லது கிராம். ஒரு தண்ணீரையோ இல்லை பாலையோ நம்ம எடை போட்டு பார்க்கணும்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது லிட்டர். அதுபோல உண்மையை அளவிடுவதற்கு ஒரு பேர் இருக்கு. இது அளவையியல்னு சொல்லுவாங்க. இந்த உண்மையை அறிவதற்கு, உண்மையை நாம் விளக்கப்படுத்துவதற்கு அதுக்கு ஒரு பேர் இருக்கு. எப்படி நம்ம இந்த பொருளுக்கெல்லாம் அளவிடுவதற்கு ஒரு பேர் இருக்குதோ அது போல உண்மையை அளவிடுவதற்கு ஒரு பேர். அதுக்கு பேர் பிரமாணம்னு பேர். பிரமாணம்ங்கிற வார்த்தை நமக்கு புதிதான வார்த்தை கிடையாது. நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சி சொல்லணும்னா ஒரு பிரமாணம் பண்ணணும். சாட்சி கூண்டில் ஏறி நின்று நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. இப்போ அது உண்மையை விளக்கப்படுவதற்கு உள்ள அந்த அளவுக்கு பேர் பிரமாணம். நம்முடைய ஞானிகள் இந்த பிரமாணத்தை மூன்றாக பிரித்தார்கள். இந்த பிரமாணத்தை மூன்றாக பிரித்தார்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா நாம கண்ணால பார்க்கக்கூடியது, காதால கேட்கக்கூடியது, நாவால் உணரக்கூடிய சுவை அல்லது உடலால் உணரக்கூடிய உணர்வு, இப்படி 5 புலன்கள் மூலமாக நாம அறியக்கூடிய அந்த உண்மைக்கு பிரத்யட்ச பிரமாணம்னு பேர். காட்சி பிரமாணம், பிரத்யட்ச பிரமாணம். நாம் பார்க்கக்கூடிய அத்தனை பொருள்களும், நாம் கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அல்லது உணரக்கூடிய சுவை, உணரக்கூடிய 5 புலன்கள் மூலமாக அறியக்கூடியதை நாம் பிரத்யட்ச பிரமாணம்னு சொல்றோம். அதாவது காட்சி அளவை. இந்த காட்சி அளவைங்கிறது நாம கண்ணால நேரா அல்லது காதால அல்லது எதாலும் நம்ம உணர முடியும். இதுக்கு காட்சி அளவைன்னு பேர். அடுத்த ஒரு பிரமாணம் சொன்னாங்க, கருதல் அளவை. இது அனுமான பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பொருள் ஒன்னோடு ஒன்று இருக்கும், சேர்ந்தே இருக்கும். ஆனா ஒரு பொருளை நாம் அறிந்து இன்னொரு பொருள் இருக்குங்கிறத நாம நம்மளுடைய கருத்தின் மூலமாக அறியக்கூடியது. அது அனுமான பிரமாணம். உதாரணமா புகையும் நெருப்பும் ஒன்னாதான் இருக்கும். புகையும் நெருப்பும் ஒன்னாதான் இருக்கும். ஒரு இடத்துல புகை வந்ததுன்னா அந்த இடத்துல நெருப்பு இருக்குன்னு நம்ம உணர முடியும். அது மாதிரி நெருப்பு வந்ததுன்னா அந்த இடத்துல புகை இருக்குன்னு நம்ம உணர்வோம். இது அனுமான பிரமாணம். மூணாவதா ஒரு பிரமாணம் இருக்கு, ஆகம பிரமாணம். இந்த ஆகம பிரமாணம்ங்கிறது என்னன்னா பெரியவர்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. இப்ப ஞானிகள் சொல்றாங்க, ஐயா சொல்றாங்க அப்படின்னா அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது பேரு அனுமான பிரமாணம். இந்த அனுமான பிரமாணம் ஞானிகள் சொன்னதை, பெரியவங்க சொன்னதை நாம எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளணும். பெரியவங்கள் மேலேயே சந்தேகம் வந்துடக்கூடாது. ஏன்னா பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்க, இப்ப நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு பொருளை பார்த்து உணர்ந்து அதுல ஒரு முடிவுக்கு வர்றதுங்கிறது நமக்கு சிரமம். இதுல ஒரு சிலருக்கு கேள்வி வரும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் சொன்னாலும் அதுல உண்மை என்னங்கிறத நாம பார்த்து ஏற்றுக்கணும். இதுவும் வள்ளுவ கடவுள் தான் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு குறளும் சொல்லியிருக்காங்க, சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல். ஒரு இதை ஆராய்ந்து போயிட்டே இருந்தோம்னா அதனால பிரயோஜனம் இல்லை. ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோமே, இந்த வீடு கட்டுவதற்கு நமக்கு அடிப்படையா தேவை முதல்ல பிளான். இடம் நம்மள்தான் இருக்கணும். முதல்ல அடுத்த இடத்துல போய் கட்டிடக்கூடாது. பிளான் வேணும். அந்த வீடு கட்டுவதற்கு எந்த ரூம் எந்த இடத்துல இருக்கணும், என்ன இதெல்லாம் நம்ம பார்த்து நாம ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதுக்கு பணம் செல்வம் நம்ம கையில இருக்கா, அதை கட்டுவதற்கு உண்டான செல்வம்லாம் இருக்கா. அப்புறம் கால நேரம். மழை காலத்துல ஆரம்பிச்சோம்னா நமக்கு சிரமம், வேலை செய்ய முடியாது, போடக்கூடிய பொருள்கள் தன்மை கெட்டு போகும். அப்ப அதுக்கு தகுந்த காலத்தை நாம் தேர்ந்தெடுக்கணும். இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துடணும். இந்த பிளானை அப்ரூவ் பண்ணணும், அடுத்து அந்த கால நேரத்தை அப்ரூவ் பண்ணணும், அப்புறம் யாரை வச்சு செய்ய போறோம் அவங்கள நம்ம உறுதிப்படுத்தணும். இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சிடணும். அதுதான் வள்ளுவ கடவுள் சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல். அந்த செயலை செய்வதற்கு உண்டான முடிவை எடுத்த பிறகு காலம் தாழ்த்தக்கூடாதுங்கிற சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல்.
அத்துணிவு தாழ்ச்சியில் தங்குதல் தீதுங்கிறார். கால நேரத்தை விட்டுட்டு நாம அதுக்கப்புறம் மெதுவா செஞ்சுக்கலாம்னு போகக்கூடாது. இப்ப பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்படின்னம்னா அதுல நம்ம ஆராய்ந்து நாளை வீணடிக்க கூடாது. அப்படி வீணடித்தோம்னா என்ன ஆகும்? நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நாள் போயிடுச்சு, வெட்டியா போயிடுச்சு. ஆக நாம ஒரு முடிவு, எந்த முடிவு எடுத்தாலும் எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்குங்கிறார் வள்ளுவர். எந்த முடிவா இருந்தாலும் அந்த முடிவை நாம் செயல்படுத்துவதற்கு காலம் தாழ்த்த கூடாது. நம்ம குருநாதர் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம்னா எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லது நம்ம ஆராய்ந்துகிட்டே போனோம்னா அதுவே நாம் இறைவனை குருநாதரை நெருங்குவதற்கு தடையாக இருக்கு. இதுதான் மாணிக்கவாசக பெருமான் சொன்னாங்க, கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும், நல்குறவென்னும் தொல்விடம் பிழைத்தும், புல்வரம் பாய பலதுறை பிழைத்தும், தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாக. அந்த தெய்வம்ங்கிற ஒரு தெய்வத்தை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாவதற்கு இதெல்லாம் தடையா இருக்கும். நம்ம கையில இருக்கக்கூடிய கல்வி, நாம் கற்ற கல்வி, நம் கையில இருக்கக்கூடிய செல்வம், இது எல்லாமே தடையா இருக்கும். அருணகிரிநாதர் அதான் சொன்னாரு, அறிவற்று அறியாமையும் அற்று. அறிவற்றுன்னா நாம் கற்ற கல்வியை தூக்கி போட்டு வந்துடணும். அறியாமை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை, நமக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அதையும் தூக்கி போட்டு வந்துடணும். ரெண்டும் மற்ற நிலைக்கு வரணுங்கிற. இப்போ நாம ஒரு பொருளை நம்ம ஆராய்ந்து போயிட்டு அதுல அறிவை தேடி போயிட்டு இருந்தோம்னா வீணா நம்மளுடைய பொழுது போயிட்டே இருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, இந்த அளவையை பற்றி முடிச்சிடுறேன். பெரியவங்க சொல்றது ஆகம பிரணாம். இந்த ஆகம பிரமாணம்ங்கிறது அப்படியே நாம் சொல்லுவதை, நம்முடைய குருநாதர் சொல்லுவதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆகம பிரமாணங்களாக நாம் ஒரு சில விஷயங்களை நினைத்துக் கொண்டிருக்கின்றார். உலக மக்கள் அத்தனை பேருமே ஆகம பிரமாணம்ங்கிறத ஒரு சில விஷயங்களை நினைத்துட்டு இருக்காங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய செய்தியை அப்படியே ஏற்றுக்கொண்டோம். அதுக்கப்புறம் வானொலியில் வந்த செய்தியை அப்படியே ஏற்றுக்கொண்டோம். அதுக்கப்புறம் டிவி. இன்றைக்கு நல்ல விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நாசா சொன்னா ஏற்றுக்கிறோம். ஆனா அதெல்லாம் ஆகம பிரமாணங்களான கிடையாது. ஏன்னா இன்றைக்கு நாசா ஒரு செய்தியை சொல்றான் அப்படின்னம்னா அந்த செய்தி மாறுபடுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஏனென்றால் அவங்க இன்னைக்கு ஒரு தொலைநோக்கி மூலமாக சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் இவ்வளவுன்னு அவன் சொல்றான் அப்படின்னம்னா அந்த தூரம் வேறுபடுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவன் பயன்படுத்தக்கூடிய அந்த கருவிகளுடைய நுட்பம் மாற அந்த ரிசல்ட் மாறும். இன்றைக்கு இருக்கக்கூடிய கருவிகள் மூலமாக அவன் ஒரு செய்தியை சொல்லுவான். நாளைக்கு இதை விட ஒரு நுண்ணிய கருவி வந்துருச்சுன்னா அந்த கருவியின் மூலமாக அவன் வேறொரு செய்தியை சொல்லுவான். ஆனாலும் நம்மளுடைய ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்க, பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரம் 3,84,000 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க என்னைக்கோ. ஆனா இது நாசா அது கிட்டத்தட்ட சொல்றான். அப்ப அவனுடைய கருவி இன்னும் நுட்பம் பெற்றால் அந்த அளவுக்கு சொல்லிடுவான். ஏன் எப்படி நம்மளுடைய ஞானிகள் மட்டும் எப்படி அவங்களால உண்மையை சொல்ல முடியுது? இது நம்ம எல்லாம் வெளியில அறிவை தேடிக்கொண்டே இருக்கிறோம். வெளியில தேடிக்கிட்டே இருந்தோம்னா அந்த அறிவுக்கு முடிவே கிடையாது, போயிட்டே இருக்கும். இன்னைக்கு உதாரணமா ஒரு பள்ளிக்கூட வகுப்பு நடக்குது. பள்ளிக்கூடத்துல ஒரு கரும்பலகை ஆசிரியர் ஒரு பையனை கூப்பிட்டு சொல்றாரு, ஒரு கோடை போட்டுட்டு போர்டில் ஒரு கோடை போடுறாரு. பாதியிலே நிப்பாட்டிட்டு அந்த கோடை முடின்னு சொல்றாரு. அந்த பள்ளிக்கூடத்துல அந்த பையனை பார்த்து ஒரு மாணவன் எழுந்து வந்தான். அந்த கோட்டை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீட்டிட்டே போறான். கோட்டை முடிச்சுட்டான். ஐயா நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். திருப்பி பார்த்தா அந்த கோடு அந்த கரும்பலகையோட அதர் எண்டு வரைக்கும் போயிடுச்சு. உண்மையிலுமே அந்த கோடு முடிவு பெற்றதா? முடிவு பெறல. இன்னொரு கரும்பலகை வச்சோம்னா அந்த கோட்டை நீட்ட முடியும். இன்னொரு கரும்பலகை வச்சோம்னா நீட்டிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம அந்த கரும்பலகைகளை எப்படி ஒரு கோட்டை நீட்டிக்கிட்டே போறோமோ அது போலதான் நாம் தேடக்கூடிய அறிவு வெளியே தேடினால் அது போய்கிட்டே இருக்கும், முடிவு வராது. இப்போ முடிவு வரணுமே, இந்த அறிவுக்கு ஒரு முடிவு வரணும். எப்படி முடியும்? இன்னொரு மாணவனை கூப்பிட்டாரு, அதே கோட்டை போட்டார். நீ இந்த கோட்டை முடி. அவன் கொஞ்சம் புத்திசாலி மாணவன். அவன் என்ன பண்ணா, கோட்டோட எண்டில் ஆரம்பிச்சு அப்படியே சுத்தி தொடக்க புள்ளிக்கு வந்துட்டான். நாம எங்க ஆரம்பிச்சோமோ அங்க வந்துட்டோம்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம்.
இன்னொரு மாணவனை கூப்பிட்டார். அவன் என்ன பண்ணா, அந்த கோட்டிலேயே திருப்பி ரிவர்ஸில் வந்தான். ரிவர்ஸில் வந்து ஆரம்ப புள்ளிக்கு வந்துட்டான். நம்முடைய ஞானிகள் எல்லாமே ரிவர்ஸில் போகிறாங்க. அண்டத்தில் தேடலை, எதுவுமே அண்டத்தில் தேடலை, இந்த பிண்டமான இந்த உடலில் தேடுறாங்க. அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளதும்பாங்க. இப்போ அவங்க இந்த கோட்டர் எப்படி ரிவர்ஸில் வந்தாங்களோ அதுபோல நம்மளுடைய ஞானிகள் எல்லாமே உள்நோக்கி பயணப்பட்டார்கள். உள்நோக்கி பயணப்பட்டு எங்கே ஆரம்பமானுச்சோ அந்த ஆரம்பமான இடத்துக்கு வந்தாங்க. கோடு முடிஞ்சு போச்சு. அதுபோல உள்நோக்கி பயணப்பட அதனுடைய ஆரம்பம் எங்கோ அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் பார்த்தா அண்டத்துல என்னென்ன இருக்கோ அத்தனையும் பிண்டத்துல பார்க்குறாங்க. அப்படியே தரிசனம், உண்மையான தரிசனம். இதுதான் ஆகம பிரமாணம். இந்த ஆகம பிரமாணம்ங்கிறது உள்ளதை உள்ளபடி அவர்கள் உணர்ந்து சொல்லுவது. அதுல மாற்றமே வராது, தப்பு வரவே வராது. ஆனால் இன்றைக்கு நாம் வெளியே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அறிவு போய்கிட்டே இருக்குமே ஒழிய ஒரு முடிவுக்கு வராது. கருவிகளுடைய நுட்பம் மாற 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 அதனுடைய ரிசல்ட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு 3 லட்சம் கிலோமீட்டர்னு சொல்றாங்க, நாளைக்கு 3.5 லட்சம் வாங்க, அடுத்து 384ன்னு அடுத்து கரெக்டா எப்போ வருவாங்க. அந்த நுட்பமான கருவி அவங்க கையில கிடைக்கிற வரைக்கும் அவங்களுடைய ரிசல்ட் மாறிக்கிட்டே இருக்கு. இப்படி வந்து நம்மளுடைய ஞானிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து பொய்யானது அல்ல, உண்மை. அதை புரிந்து கொள்வதற்கு வேணா நமக்கு சக்தி இல்லாம இருக்கலாம், அறிவு இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த உண்மையை நாம் ஆராய்ந்து தேடிக்கொண்டே இருந்தால் நாமும் தேடிக்கொண்டேதான் நிற்புமே ஒழிய செயலில் இறங்க மாட்டோம். இப்ப ஐயா என்ன சொல்றாங்க, 3 கொள்கையை சொல்லிட்டாங்க. சைவத்தை கடைபிடிங்கள், அசைவ உணவை சாப்பிடாதீர்கள். அசைவ உணவை சாப்பிடாம சைவத்தை கடைபிடித்து மாதம் ஒருவருக்கோ 2 பேருக்கோ அன்னதானம் செய்யுங்க. இந்த 2 செயல்பாடு எப்பவுமே நடக்கணுங்கிறதுக்காக ஞானிகளுடைய திருவடியை பூஜிங்க. ஞானிகளும் கடவுளும் ஒன்னா? இந்த ஒரு கேள்வியும் வந்தது அங்க ஒரு நபருக்கு. ஞானிகள்னா யாரு, கடவுள்னா யார்? கடவுள்னா யாருன்னு நம்ம ஏற்கனவே நமக்கு பேசின செய்தி தான், புதுசா வந்திருக்கவங்களுக்காக சொல்றேன். கடவுளுங்கிறவர் தனியா எங்கேயுமே கிடையாது. ஒரு அன்பர் இங்க ஐயாவை பார்க்க வந்தார். அது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஐயா ஒரு சொற்பொழிவு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு பூஜை அந்த சொற்பொழிவு முடிஞ்ச பிறகு ஐயா அறைக்கு போகும்போது பின்னாடியே போனார். போயிட்டு ஐயா முன்னாடி அவர் சொல்றாரு, அவர்கிட்ட சொல்றாரு, ஐயாட்ட சொல்றாரு, அவரு கடவுள் இல்லவே இல்லை. ஐயாட்ட சொல்றாரு, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை நம்புகிறவன் முட்டாள் அப்படின்னு ஐயாட்ட சொல்றாரு. ஐயா சொன்னாங்க, உன்னதாப்பா நான் தேடிட்டு இருந்தேன், நீ வா. கடவுள்ங்கிறது இல்லவே இல்லைதான் அப்படின்னு ஐயா சொன்ன பதில், கடவுள் என்பது இல்லவே இல்லை. ஆனால் கடவுள்ன்ற ஒரு சக்தி ஒன்று இருக்கு, ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்திக்கு பேரு நம்ம கடவுள்னு பேர் வச்சிருக்கோம். ஒருத்தர் அல்லாஹ்னு சொல்றாரு, ஒருத்தர் இயேசுன்னு சொல்றாரு, ஒருத்தர் புத்தர்னு சொல்றாரு, ஒருத்தர் சிவன் சொல்றாரு, ஒருத்தர் ஈஸ்வரன் சொல்றாரு. ஏதோ ஒரு பேரை வச்சு கூப்பிட்டு இருக்கோம். அவருக்குன்னு எந்த உருவமும் கிடையாது, அவருன்னு யாருமே கிடையாது. அது ஒரு நிலை. நம்ம இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோமே ஒரு என்ஜினியர். இந்த என்ஜினியர்னா என்ன? இன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு வந்து ஆரம்ப காலத்தில் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஒரு ஊருக்கு ஒரு என்ஜினியர் இருந்தாவே பெருசு. இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு வீடு ஒரு என்ஜினியர் இருக்கார். வீட்டில் எப்படி ஒரு மிக்சி ஒரு கிரைண்டர் இருக்கோ அது போல இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு வீடு ஒரு என்ஜினியர் இருக்கார். இவரும் என்ஜினியர், அவரும் என்ஜினியர், அவரும் என்ஜினியர். அப்போ அந்த கல்வி படித்த அத்தனை பேருமே என்ஜினியர். இந்த கடவுள் நிலை அடைந்த அத்தனை பேருமே கடவுள். முதலாக அடைந்த மகான் முருகப்பெருமான். அதன் பிறகு அகத்தியர், நந்தீசர், திருமூலர், இப்படி வழி வழியா வந்துகிட்டு இருக்கு. சென்ற நூற்றாண்டில் மகான் வள்ளல் பெருமான், இந்த நூற்றாண்டில் நம்ம குருநாதர். அப்போ அந்த கடவுள் நிலை என்பது தனியாக கிடையாது. அந்த நிலை கடவுள் என்று தனியாக கிடையாது, அந்த நிலை தான். அது ஒரு குவாலிஃபிகேஷன். இந்த குவாலிஃபிகேஷனுக்கு நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். அந்த உயர்த்தி கொள்வதற்கான வழிமுறைகள், நெறிமுறைகள் தான் ஐயா போகுது. இதை தான் நாம் சென்ற வாரங்களில் நாம் விளக்கப்படுத்துவதற்காக திருக்குறளை அடிப்படையாக கொண்டு ஒரு சில செய்திகளை அதில் பேசிக்கொண்டே இருந்தோம். இன்றைக்கும் அது போல தான் பேசணும்னு நினைச்சேன். ஆனால் அந்த பூஜை ஞாபகம் வந்தது. அந்த பூஜையில் சம்பந்தப்பட்டவர் இங்கே இருக்கிறதுனால அவருக்கும் நம்ம வந்து அந்த புதிதாக கேட்டவருக்கும் பதில் சொல்லியாச்சு. அவர் சொல்லிட்டு வந்துட்டார். ஆனாலும் பெரியவர்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஆகம பிரமாணம். இந்த ஆகம பிரமாணத்தை தான் நம்முடைய ஞானிகள் ஒவ்வொருவரும் சொல்லியிருக்காங்க. திருக்குறள் அப்படிதான், திருமந்திரம் அப்படிதான், திருவாசகம் அப்படிதான், அருட்பா அப்படிதான், திருப்புகழ் அப்படித்தான்.
அவங்களுடைய உண்மை, அவங்க கண்ட உண்மையை நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள் நூல் வடிவாக. அந்த நூலில் உள்ள அத்தனை விஷயங்களுமே தான் இந்த 3 கொள்கைக்குள்ள வந்தது. ஆனால் இந்த 3 கொள்கைகளை எவர் கடைபிடிக்கின்றாரோ மனிதன் அடையக்கூடிய அந்த உயர்ந்த லட்சியமான மரணமில்லா பெருவாழ்வு, அல்லது பிறவி பெருங்கடல் நீந்துதல், அல்லது பிறவியற்ற நிலை, அல்லது மரணமற்ற நிலை, இந்த நிலையை ஒவ்வொருவரும் அடைய முடியும் என்பது சத்தியமான உண்மை. அன்றைக்கு வள்ளல் பெருமான் சொல்லும்போது கூட இருந்தவங்க கூட நம்பல. எத்தனையோ பேர் வள்ளல் பெருமான் மேலேயே வழக்கு தொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அதே செய்தியை தான் நம்முடைய ஓங்காரக்குடிலாசன் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீ உயர வேண்டுமா? உயர வேண்டுதுன்னா என்ன? பணம் வசதி வரணுமா? அப்படி இல்லை. இல்லை கல்வி நல்லா படிக்கணுமா? அப்படி இல்லை. இந்த துன்பத்திலிருந்து நாம் விடுபடணும். இந்த கலியுக துன்பத்திலிருந்து நாம் விடுபடணும். மீண்டும் மீண்டும் பிறவாமல் இருப்பதற்கான வழியிலிருந்து நாம் வெளியே வரணும். அதுக்கு ஒரே வழி, இங்கே ஐயா ஏற்கனவே ஒரு பாடல், பட்டினத்தார் பாடல், பிறவாதிருக்க வரம் பெறல் வேண்டும், பிறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்து உண்டுகான், இது எப்படியோ அறமார் புகழ்த்தில்லை அம்பலமாளர் அடிக்கமலும் மறவாதி இருமனமே இது காணும் மருந்து உனக்குங்கிறார். இப்போ அவருடைய திருவடியை மறவாமல் எந்த நேரமும் முருகா 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 என்று சொல்லியோ, அல்லது எந்த நேரமும் அரங்கா 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 என்று சொல்லியோ, உங்களுக்கு என்ன நாமம் வருகிறதோ அந்த நாமத்தை சொன்னால், யாரை சொன்னாலும் அது ஒருத்தரை தான் சொல்லும். யாரை? கடவுளை. அந்த கடவுளை வந்து அத்தனை ஞானிகளையும் தான் குறிக்கும். ஆகவே வாய்ப்பு நமக்கு மிக அதிகமாக உள்ளது. ஆனால் நம்மளுடைய வயது, நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. இந்த கடந்து கொண்டே போயிருக்கக்கூடிய இந்த நாளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் முருகன் நாமம், அன்னதானம், பூஜை, இதை செய்து கொண்டே இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். இதுதான் உண்மையான உயர்வு என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் ஆசான் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொண்டு, எந்த விதமான ஆராய்ச்சியும் இல்லாமல், எந்த விதமான கருத்துக்கும் அங்கு இடம் கொடுக்காமல், ஏன்னா இதெல்லாம் நமக்கு தடையா வந்து நிற்கும். இந்த தடையிலிருந்து நாம் விடுபட்டு எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று உயர்ந்த நிலையை ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய பூஜையை துவங்குகின்றோம். வழக்கம் போல பூஜை ஆசானுடைய நாமத்தையும் முருகப்பெருமானுடைய நாமத்தையும் நாம் சொல்ல இருக்கின்றோம். நாமத்தை சொல்லும் பொழுது ஆசானுடைய திருவடியை மனதிலே எண்ணி நாமத்தை சொல்லி ஒவ்வொருவரும் நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய பூஜையை துவங்குகின்றோம். சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம. சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம. ஓம் 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 அருட்பெரும் ஜோதி ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம. ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம.
ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் சரவண ஜோதியே நமோ 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 நம.
ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம.
சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரமணே நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும், திருவடி ஞானமே தென்சித்தி முத்தியே. ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி, ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி, ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி, ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி, ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி, ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. ஓம் சரவண பவாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. வேண்டுகோள். முருகா, சத்குருநாதா, சாந்த துருபா, எனது தந்தையே, எனது தாயே, தயவுடைய தெய்வமே, தேவாதி தேவா, தயாபரணே, தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்தி உலக மக்களையும் ஓங்காரக்குடில் அன்பர்களையும் தொண்டர்களையும் காத்து அருள் செய்ய வேண்டும் தாயே. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் வெகு விரைவில் வெளிப்பட்டு எழுந்து நடந்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்திட பல்லாண்டு காலம் நீடி ஆயுளுடன் உலக மக்களுக்கு சேவை செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே, அருள் செய்யுங்கள் தாயே. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் நிகழ்த்தும் உலக பெரும் மாற்றத்தில் தொண்டர்களாகிய நாங்களும் பங்கு பெற்று தொண்டு செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. முருகா சரணம், அகத்தீசா சரணம், ஆறுமுக பெருமானே சரணம் சரணம் சரணம். நிறைப்பாடல். வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞானத்தவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க.
சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே துணை. சத்தியமே அகத்தியம், அகத்தியமே ஜெயம். முருகா.